எல்லோருக்கும் வணக்கம். திருவள்ளுவரின் காமத்து பாலிலிருந்து அடுத்த பாடல் ஒன்றினை பார்க்கலாம். பாடல் எண் 1098. அசை இயற்கு உண்டாண்டோர் ஏரியான் நோக்க பசையினல் பையனகம். இந்த பாடலின் அர்த்தம் என்ன, இந்த பாடலின் பொருள் என்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது ஆணு பெண்ணும் நெருங்கி பழக ஆரம்பிக்காத காலத்தில், இப்படி தான் ஒருவரை பார்த்து கொண்டு இருக்கும் காலத்தில் அந்த பெண் அந்த ஆணிடம் யாரோ ஒருவரிடம் பேசுவது போல பேசுவாள். தான் விரும்பும் ஆணிடம் பேசுவது போல பேச மாட்டாள். நீங்கள் சினிமாக்களை பார்க்கும் காட்சிகள் போல நடக்காது. சினிமாவில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பார்க்க வாய்ப்பில்லை. சினிமா எடுக்கும் அனைவருக்கும் அவள் காதல் என்று என்னவென்று தெரியாமல் படத்தை எடுப்பார்கள். அது சினிமாவில் பார்ப்பது வரை நன்றாக இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் அப்படி நடப்பதில்லை. காதல் வயப்பட்ட பெண் தன் ஆணிடம் பேசும்போது யாரோ மூன்றாவது ஆணிடம் பேசுவது போல பேசுவாள். சில சமயங்களில் பேசாமல் கூட இருந்து விடுவாள். 3-4 ஆண்கள் 2-3 பெண்கள் இருக்கும் இடத்தில் ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆணின் மீது ஈர்ப்பு இருக்கிறது என்று நினைத்துக்கொள்ள அந்த ஆண் அந்த கூட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த பெண் அந்த ஆணுடன் பேசுவதை தவிர்த்து விடுவாள். மற்ற எல்லாருடையும் சிரித்து பேசுவது நன்றாக பேசுவாள். தவிர தனக்கு யார் மீது அன்பு இருக்கிறதோ அவனுடன் பேசவே மாட்டாள், கண்டு கொள்ள மாட்டாள். இதை அந்த ஆண் கவனித்து கொண்டு தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அந்த பெண்ணிற்கு தம் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு குறிப்பு, இது ஒரு அடையாளம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது ஆரம்ப காலத்தில் ஒரு பெண் ஒரு ஆணிடம் பழகுவதை தவிர்க்கிறாளோ அதை நீங்கள் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணில் நீங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீ தவறாக எடுத்துக்கொண்ட பெண்ணை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நமது மந்திரம்: அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்திரனில் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுபமயம். நன்றி, வணக்கம்.